ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மைக்ல வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு உன்னை முன்குறித்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு சில பேர் IAS ட்ரைனிங்காக நல்லா படிப்பாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்க டாப் ரேங்க்ல வரணும், இன்டர்வியூ எடுப்பாங்க, ஜெனரல் நாலேஜ் கேட்பாங்க. எல்லா ஆஃபீஸருக்கு முன்னாடி அவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னா ஒன்று IAS ஆகலாம், இல்லது IPSல ஈக்குவல் ரேங்க்ல அவங்க போலீஸ் ஆஃபீஸராக போகலாம். ஐமீன், அப்படி செலக்ட் ஆனால் எந்த அளவுக்கு சந்தோஷமோ அது உலக காரியங்கள்ல. ஆண்டவர் ஒரு சில பேரை தனக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிறார். இங்க வந்திருக்கிறீங்க நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவர் உங்களை முன்குறித்து தான் தேர்ந்தெடுத்து தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். அப்போ உன்னை முன்குறித்த தேவன் என்ன செய்றாரா? முதல்ல உன்னை அழைக்கிறார், நீதிமானாக்குகிறார், மூன்றாவது மகிமைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. நீ சும்மா இங்க உட்கார்ல. ஆமென். உன்னை கர்த்தர் சும்மா உன்னை ரட்சிக்கல. உன்னை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை முன்குறித்தார்னா ஒரு நோக்கம் இல்லாம உன்னை முன்குறிக்கல. உன்னை தெரிந்து கொண்டார்னா உன்னை ஒரு திட்ட நோக்கம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இங்க பார்க்கிறோம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் தான் நம்ம தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். அதுல இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. நீ ஒருத்தவங்க கேட்டாங்களா, நேற்று ஒரு மக உனக்கு நீ யாரு இருக்கிறாங்க? எங்க அப்பா அம்மா இருக்காங்க. எல்லாருக்கும் தான் அப்பா அம்மா இருக்கிறாங்க. அண்ணன் தங்கச்சி இருக்காங்க. எல்லாருக்கும் தான் அண்ணன் தங்கச்சி இருக்கிறாங்க. எனக்கு ஏசப்பா இருக்கு. எல்லாருக்கும் தான் தேவனா இருக்கிறாங்க. உனக்கு நீ யாரு இருக்கிறாங்க? அல்லேலூயா, ஆமென். உனக்கு நீ யார் இருக்கிறாருன்னா இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க போல்டா சொல்லணும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. திரளான ஜனங்கள் அவர் நெருக்கினாங்க. விசுவாசத்தோட தொட்டங்க மாத்திரத்துல வல்லமை புறப்பட்டது. ஆமென். என் தேவன் எனக்காக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, ஆண்டவர் உன்னை முதலாவது உன்னை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரா? யாக்கோபே என்று சொல்லி பேர் சொல்லி அழைக்கிறாராம். ஆமென். தாயின் கருவிலே தோன்றும் முன்னே அறிந்தேன், முன்குறித்தேன், வேறு பிரித்தேன், பரிசுத்தமாக்கினேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி? தாயின் கருவிலே தோன்றும் முன்னே ஆண்டவர் மகா பெரிய திட்டத்தை நம்மளை குறித்து வைத்திருக்கிறார். நம்ம இன்னார் வீட்டில் தான் பிறக்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. தேவன் தான் தீர்மானிக்க முடியும். அல்லேலூயா. அதே போல நம்ம இறப்போம் நாம தீர்மானிக்க முடியாது, தேவன் தான் தீர்மானிக்க முடியும்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குகிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. ஆமென். எதை குறிச்ச நீ பயப்படாத. எதுவா உன்னால இருக்கலாம், நீ பயப்படாத. அல்லேலூயா. ஆமென். உன்னை மீட்டுக் கொண்டேன். பிரைஸ்ல ஆண்டு சொல்றாரு, நீ பயப்படாதே, உன்னை என்ன பண்ணிட்டேன், நான் மீட்டுக் கொண்டேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். அவங்களுக்கு போய் சொல்லுங்க, நீ யாரு, என்னுடையவன். யூ ஆர் மை ஸ்பெஷல். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் இருக்கு. ஆமென். சில பேருக்கு அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளைகள் அதிகமா பிடிக்கும், அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளைகள் அதிகமா பிடிக்கும். சில பெற்றோர்களுக்கு ஒண்ணுமே பிடிக்காது. அல்லேலூயா. ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு ஸ்பெஷல். அல்லேலூயா. என் பிரியமே, என் ரூபவதியே என்று கர்த்தர் உன்னை சொல்றாரு, அழைக்கிறாரா. நீ கர்த்தருக்கு பிரியமானவள். ஆமென். என் ரூபவதி, என் குமாரனே, யாக்கோபே என்று கர்த்தர் சொல்றாரு. ஆமென். அப்ப ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இந்த வசனமாவது தேவன் முன்குறித்தவர்களை அழைத்து அவர்களை நீதிமானாக்குகிறார். ஆமென். உன்னை அழைக்கிறார்னா, உன்னை அழைச்சிருக்கிறார்னா எதுக்காக தெரியுமா, உன்னை நீதிமானா மாற்றுவதற்காக. இந்த நீதிமான் என்று சொல்லும்போது நீ ஆண்டவர் விசுவாசித்த இல்லையா, அல்லேலூயா, அதனால நீ நீதிமானாக்கப்பட்டாய். இந்த குழந்தை நிலைமை எப்படி இருக்கு, ஒரு பக்கம் நாங்க அங்க போறோம், ஒரு பக்கம் ஜெபிக்கிறோம். அப்ப ஒப்பு கொடுக்கிறாங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நான் சுகத்தை கட்டளையிடுங்க, நானும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். அப்ப பாருங்க இல்லையா, அழைத்து நீதிமானாக்குகிற. அப்ப விசுவாசித்தாங்க இல்லையா, அப்பவே நீதிமான். ஆமென். நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்குங்க. இரண்டாவது, அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்கல்ல, அப்புறம் ரத்தத்தால கழுவி நம்மளை நீதிமானாக்குகிறார். மூன்றாவது, நம்ம கிரியையினால நீதிமானாக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம் வேதத்துல. அப்ப இன்னைக்கு நீதிமானாக்கப்படுதல் என்று சொல்லும் பொழுது என்ன இருக்கணும், ஒண்ணு விசுவாசம், ரெண்டாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்கணும், அதில் நீதிமானாக்கப்படுறாங்க. மூன்றாவது நம்ம கிரியை, நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணும் இல்லையா, இதுல நம்ம வேதத்தை நம்ம தொடர்ந்து நம்ம வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அப்ப நீதிமான்கள் ஆக்கியவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இப்ப கர்த்தர் உங்களை நீதிமானாக மாத்திட்டார்ல, நீங்க உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறாரா, உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறாரு, உன்னை முத்திரை மோதிரமாக வைக்க போகிறாரு. கரங்களை தட்ட வேணாவா. ஆமென். ஒரு ராஜரீக அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நீ எங்க வெட்கப்பட்டு போனாயோ அதே இடத்துல உன் தலை மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி, ஹalleluya, ராஜாக்கள் உட்கார்ந்த இடத்துல உன்னை அமர செய்கிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. கர்த்தருடைய உயர்வு உன்னை தேடி வரும், கர்த்தருடைய blessings உன்னை தேடி வரும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். உனக்கு இருக்க வேலையெல்லாம் மறைந்து போகும். அல்லேலூயா என்று கூறும்போது ரட்சிப்பு. அல்லேலூயா. இந்த மகிமை என்று சொல்லும்போது ஒரு ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமென். இங்க பார்க்கும் பொழுது இது முன்குறித்தல், அழைத்தல், நீதிமானாக்குதல் இல்லையா, இதெல்லாம் தேவனுடைய தெய்வீக செயல்கள். இதெல்லாம் ஆமென். ஆண்டவர் நம்மளை நினைக்கலன்னா நம்மள வாழ்க்கையில நான் இந்த இடத்துல வரவே முடியாது. நீங்க இந்த வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா அது தேவ திட்டம், தேவ சித்தம். உங்கள் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், அதனால்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். தேவன் தம்மேல் முன்னறியப்பட்டவர்களை தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்க உலக தோற்றத்திற்கு முன்பே முன்குறித்து இருக்கிறாராம். அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீங்க முன்குறிக்கப்பட்டவங்களா? அப்ப நீங்க யாரு? விசேஷமானவர்கள் தானே.
எப்படி? பிதாவாகிய தேவன் தம்மால் முன்னறியப்பட்டவர்களை தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்க உங்களை எப்படியா? குமாரனின் சாயலுக்கு. ஆண்டவர் தேவ சாயலாகவே நம்ம படைத்தார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஓரம் வச்சுட்டே கிடையாதுங்க. தன்னுடைய சாயலாக. இன்னைக்கு உங்க நிறம்னா கருப்பு சிவப்பா இருக்கலாம், நமக்கு உள்ள ஓடக்கூடிய ரத்தம் BAC என்னமா இருக்கலாம், ஆனா ரத்தம் சகப்பு தான். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். எல்லாருக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பே முன்குறித்து இருக்கிறார். மாத்திரமல்ல, முன்குறிக்கப்பட்டவர்களை தேவன் தகுந்த காலத்தில் சுவிசேஷத்தின் மூலம் தன் பக்கம் அழைத்தும் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு இயேசு நேசிக்கிறார்னு சொல்லலைன்னா இன்றைக்கு நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டீங்க. அப்ப உங்களை அழைத்த தேவன், உங்களை போல இன்னும் திரளான மக்கள் வெளியில கோடான மக்கள் இருக்கிறாங்க. இந்த மயிலை பாலாஜி நகர் பகுதியில் முழுவதும் இருக்கிறாங்க, பள்ளிக்கரணை முழுவதும் இருக்கிறாங்க, 4 திசையில மக்கள் இருக்கிறாங்க, இயேசு அறியாத மக்கள் இருக்கிறாங்க. நீங்க வசிக்கிற பட்டணம், அல்லேலூயா, இயேசு அறியாத மக்கள் இருக்கிறாங்க. எப்படி தேவன் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, உங்க மூலியமாக அநேக நபர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு திருச்சபைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப உங்களை சுவிசேஷ ஊழியத்தின் மூலம் அழைத்த தேவன், நீங்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இங்க உள்ள இந்த ட்ராக்ஸ் எல்லாம் இன்னும் 1 மாசத்துல காலி பண்ணிடணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். போறவங்க இந்த ட்ராக்ஸ்லாம் ஆளுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போங்க. ஆமென். கூடுமான அளவுக்கு நாங்க அந்த திருச்சபையோடைய அட்ரஸை ஒட்டி வச்சு கொடுத்துடுறோம். அல்லேலூயா. ஆமென். எங்க போயிட்டு வந்தாலும் வரும்போது போகும்போது நீங்க இயேசு நேசிக்கிற ட்ராக்ஸ் கொடுங்க. ஆமென். நம்ம தேவனுடைய நம்ம மதத்தை பரப்பல, மார்க்கம். இயேசு யாரு? உனக்காக எனக்காக இந்த பூமியில ரத்தம் சிந்தின தேவன். இன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தால மனுஷனுடைய பாவத்தை போக்க முடியாது. நமக்காக சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப நீதிமானாக்குதல் என்று பார்க்கும்போது அழைக்கப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் மூலமாக நம்ம என்ன செய்திருக்கிறாரா? நீதிமானாய் மாற்றியிருக்கிறாரா. மாத்திரமல்ல, நீதிமான்களாக்கப்பட்டவர்களை நித்திய மகிமையில் பங்கு பெற செய்தும் இருக்கிறார். ஆமென். இந்த மகிமை என்று சொல்லும்போது பூமியில உங்களை உயர்த்துவது மாத்திரமல்ல, உங்களை நித்திய மகிமையில போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஆமென். இங்க நீங்க காரு பங்களா கோடி கோடியா வாழணும் அப்படின்னு மாத்திரம் இல்லை, நம்மள என்ன செய்யணும்? தேவன் பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப உன்னை முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எரேமியா 1:5 பார்க்கிறோம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். அப்ப இங்க பார்க்கும்போது எபேசியர் 1:5 பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கின் புகழ்ச்சிக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படிங்க? பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக உன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். உன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. பேசிட்டீங்களா? உன் நிமித்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா? உன் நிமித்த கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுதா? அல்லேலூயா. சற்று யோசிச்சு பாருங்க. உங்களை தேவன் எதுக்கு அழைச்சாரு? கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு. கர்த்தருடைய நாமத்தை வீட்டிலே வழங்காதிருப்பாயாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்ப உங்க நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ஆமென்.
எபேசியர் 1:6 பார்க்கிறோம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமென். உன்னை கேள்வி கேட்டாங்களா, நீ யாரு? சுவிகார புத்திராகும்படி உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவங்க அந்த சகோதரிக்குள்ள ஒரே போராட்டம். எனக்கு நீ யாரு, உனக்கு நீ யாரு இருக்கிறார்? நீ இஷ்டத்துக்கு போற, இஷ்டத்துக்கு வர. அல்லேலூயா. தான் தோங்கி தனமா நடக்கிற போட்டு அந்த மகளை உருட்டுட்டாங்க. இந்த மகளுக்குள்ள ஒரே போராட்டம். நிறைய பேர் போராட்டம் அப்படிதான் இருக்கு. எதுக்கு, ஏன் என் வாழ்க்கையில எப்படி சூழ்நிலை? அல்லேலூயா. எனக்குள்ள ஏன் இந்த பலவீனம்? அவன் கேட்கிறோமா இல்லையா? கர்த்தர் உங்கள் நிமித்தம் மகிமைப்பட போகிறாராம். அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் மகிமைப்பட போகிறாரு. ஆமென். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திராகும்படி. அல்லேலூயா. ஆமென். அந்த அத்தாரிட்டியை தேவன் கொடுக்கிறார். நீ யாரு? இயேசுவின் பிள்ளை. எனக்கு பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷம்தான். அல்லேலூயா. ஆமென். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டான் மகனாக தெரிந்து கொண்டான் மகனாக தெரிந்து கொண்டான். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன் இயேசுவின் இரத்தத்தாலே, கழுவப்பட்டேன் இயேசுவின் இரத்தத்தாலே, கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சுகமானே இயேசுவின் நாமத்தால், சுகமானே இயேசுவின் காயங்களால், சுகமானே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. அல்லேலூயா. ஆமென். நீ பயப்படாத, உன்னை சுகப்படுத்துவதற்காக அவர் காயப்பட்டாராம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 1:11 மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரா? முன் குறித்திருக்கிறார். ஆகாய் 2:23 பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்களேன். ஆகாய் 2:23 வசனம் நல்லா போல்ட் ஆக்கி பெருசா காட்டுங்க. 2:23 ஆகாய். பைபிள் ரீடிங் சரியில்லை, நீங்க பைபிளே படிக்கல. ஆகாய் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்னு சொல்லி சில பேருக்கு அது கூட தேடின்னு இருந்தா, இதுல உங்களை அந்த நாலேஜ் எப்படி இருக்கு, நீங்க என்ன படிக்கிறீங்க,
2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதுக்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா? உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பதற்காக தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. யாருக்கும் முத்திரை மோதிரம் வேண்டாமா? ஆமென். ஏதோ நீங்க பேசுற பிரசங்கம் பண்றீங்க, நான் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். KK நகர் டிப்போல கூலிக்காரனா இருந்த என்ன கர்த்தர் ஊழியக்காரனா வைத்திருக்கிறாருன்னா 96 இருந்து இன்னைக்கு 2026 கர்த்தர் என்ன ஊழியக்காரனா வைத்திருக்கார். கர்த்தர் எவ்வளோ பெரிய மேன்மை. ஆமென். இனிமே 2026 இருக்க நீங்க 36 46 அல்லேலூயா. ஆமென். 26 வந்திருக்க நீங்க 36 மிகப்பெரிய உயர்வான நிலையில இருக்க போறீங்க. இது சாட்சி. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். நான் உரைக்க சொல்லுகிறேன். ஆமென். உரைக்குதா? ஆமென். உங்களுக்கு உரைக்க சொல்லுகிறேன். உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒருத்தரால அதை தடை பண்ண முடியாது. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல நாம தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்துல ஒரு குடும்ப ஆசீர்வாத கொடுத்ததுக்காக ஜெபிக்கும் பொழுது அங்கு தேவன் ஆராதனை வேலையில அங்கு ஒரு தம்பி ஆராதனை பண்ணி கொண்டிருந்தார். அப்படியே கர்த்தருடைய வார்த்தை என்னோடு கூட பேசினது. அதான் நம்ம பிரசங்கம் பண்ணோம். கடந்த வாரத்துல முதல் வசனத்தை நம்ம பிரசங்கம் பண்ணோம் இல்லையா? இப்போ 2ஆம் வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கொண்டு எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கொண்டு எனக்காய் ரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பார்க்கிறோம் மூழ்கி போற ஒரு நிலைமை. ஐயோ என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுனே தெரியல என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை நான் கானான் தேசத்திற்கு அழைத்து சென்ற பொழுது செங்கடல் எதிராக இருந்தது,
எப்படி கடக்க கூடுமோ என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பினார்கள். ஆண்டவர் அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையிலே காய்ந்த துறையில அவர்கள் நடந்து சென்றார்கள். உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறார் மகளே. இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று சொல்லி நீ திகைத்து போயிருக்கலாம். இப்போது எப்பத்தாவின் தேவன் உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட சகல வாசல்களையும் கர்த்தர் திறக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். இந்த வார்த்தை சொல்லும் போதே பரலோக வெளிச்சம் உன் மேலே வீசுகிறது, ஒரு பரலோக தரிசனம் உன் மேலே இறங்குகிறது. இப்போது கர்த்தர் திறக்கிறார். எப்பத்தாவின் தேவன் உன் வாழ்க்கையில என்ன காரியம் தடையா இருக்கிறதோ அதை நீ பெற்றுக்கொள்ள போகிற கர்த்தர் அதை சாங்ஷன் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால ரிசீவ்ட், பெற்றுக்கொள். ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல உனக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழ்வுடன் நடனமாடுவே. மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாலைவன வாழ்க்கையிலே பாதையில் காண செய்தி, வாழ்க்கையில கடுமையான பாதைகள் காண செய்தி, ஆறுகளோட செய்தி, தினம் பாடி மகிழ செய்தீரே. ஆறுகளோட செய்தீரே, செழிப்பாக மாறப்போகிறது. பாடி நிலம் தண்ணீர் காலால் மாறப்போகிறது. நீரொரு நாள் மாற்றப் போகிறார். அபிஷேகத்தின் வல்லமை சரியாக்குகிறார். காரியங்களை சரியாக்குகிறார். அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் உனக்கு ஆணையிடுகிறார். உனக்கு யார் இருக்கிறார்? என் பிள்ளைங்களுக்கு யார் இருக்கிறாங்க? நான் இருக்கிறேன். நான் உன் பிள்ளைகள் வலது கையை பிடிச்சி நான் நடத்துவேன், செம்மையான வழியில நடத்துவேன், நடக்க பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடுமுடான பாதைகளை கர்த்தர் செவியாக மாற்றுகிறார். அல்லேலூயா, ஆமென். அவருடைய மூச்சு காற்றினால அந்த செங்கடல் அப்படியே நின்றதாம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவருடைய மூச்சு காற்றினாலே களிமனாய் இருந்த நம்மே அல்லேலூயா நாசின் சுவாசல ஊதினாரு, ஜீவ ஆத்மாவானான். ஒரு மண்ணுக்குள்ள கர்த்தர் ஜீவனை ஊதுறாருன்னா அவன் ஜீவ ஆத்மாவனா. அல்லேலூயா, ஆமென். அசைவற்று போன எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவருடைய ரூவா காற்று, அவருடைய உன்னதமான காற்று உன்மேல் கர்த்தர் வீச பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்க ஃபீல் பண்றீங்களான்னு தெரியல, ஒரு குளிர்ந்த காற்று இந்த வார்த்தை சொல்லும் பொழுதே என் மேலே இறங்குகிறது. அல்லேலூயா.
ஆமென். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சுகப்படுத்துகிற வல்லமை உன் மேல வந்து இறங்குகிறது. நீ பெற்றுக்கொள். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உங்க வல்லமை எனக்குள்ளா, என் பிள்ளைகளுக்குள்ளா, என் குடும்பத்துக்குள்ளா, என் சரீரத்துக்குள்ளாக ஹல்லேலூயா கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒரு சுகப்படுத்துகிற வல்லமை, பலப்படுத்துகிற வல்லமை இப்போது உனக்குள்ளாய் ஷபபபபா கபலச்ச கபலச்ச கன கலத்தரடலபா. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரகடத கபலத்தரடலகனா ரகபலகனதர. நீர் வடிச்ச கண்ணீருக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா ஷபபபபா. கர்த்தர் பெரியவர். ஆமென். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொழுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். தானியேல் எழுதின புஸ்தகத்தில் சாத்ராக், அல்லேலூயா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க 3 பேரை எரிகிற அக்னி ஜுவாலையில போட்டாங்களாம். அல்லேலூயா. அது நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். இந்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். 3ஆம் வசனத்தில், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஆமென். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எகிப்து தேசம், எத்தியோப்பியா தேசம், சேபா. அல்லேலூயா. நம்ம இந்திய தேசத்துல இருக்கிறோம். இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரியா. எத்தனை பேர் ஆண்டவர் ஃபாரின் கண்ட்ரி கூட்டு போறான்னு தெரியல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்வாருங்க, அற்புதம் செய்வார். உன்னை வெளிநாட்டு கர்த்தர் கொண்டு போவாரு. அல்லேலூயா. உன்னை உயர்த்துவாரு. ஆமென். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும். இல்லையா, நம்ம வருஷத்துல நம்ம இஸ்ரவேல் டூரு அங்கெல்லாம் போவோன்னு பிளான் பண்ணுவோம் இல்லையா? நிச்சயம் கர்த்தர் கூட்டு போவாரு. ஆமென். அது ஊழியத்து நிமித்தமா இருக்கலாம், அல்லது டூரா இருக்கலாம், அது வேலை ஸ்தலமா இருக்கலாம். கர்த்தர் சொன்னார்னா செய்வாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாத்திரமல்ல, பாருங்க, ஃபாரின் கண்ட்ரில இருக்கக்கூடிய சகல ஆசீர்வாதமும் உன்னை தேடி வருமா. ஆமென். அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஆமென். நீ கர்த்தருடைய பார்வையில யாரு? அருமையாய். நீ கர்த்தருடைய பார்வையில அருமையா இருக்கிறையா? ஆமென். அப்ப கனம் உன்னை தேடி வரும். கர்த்தருடைய கனம் வரும். இதை விட வேற என்ன பெருசு? அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சந்ததி விருத்தியாக போகிறது. உன் குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார், பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமும் சாராலும் அவங்க சிங்கிள் கப்பலா இருந்தாங்க. ஆனா என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சோ, அல்லேலூயா, நட்சத்திரங்களை போல மழை போல பெருகிற்று. கர்த்தர் அப்பேற்பட்ட பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஆமென் சொல்றவங்க மாத்திரம் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசு நாமத்தினால. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். உன் பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உன் கணவர் மனைவிகளை குறித்து நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி, அல்லேலூயா,
உன் பிள்ளைங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க பாவ வாழ்க்கையில, சாபத்துல. கர்த்தரை மீட்டு கொண்டு வருவாராம். ஆமென். நிச்சயம் அவங்களை தொடுவார். ஆமென். அல்லேலூயா. சொல்லும் போதுதான் ஆமென் அப்படியே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆமென். சுசிலாமா இருந்தாங்கன்னா அவங்க சந்தோஷப்பட்டு சாட்சி சொல்லி இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அவர்கள் மகன்களை இன்னைக்கு சாட்சியா கர்த்தர் வைத்திருக்கிறார். நேற்று தினத்துல ஒரு தம்பி சனிக்கிழமை சம்பளம் வாங்கினாப்புல. அவங்க அப்பாவுக்கே டவுட் வந்துச்சு. சம்பளம் வாங்கிட்டு நல்லா ஆடிக்குன்னு வராது அப்படின்னாராம். அவன் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இஸ்ரவேலாய் தேவன் உட்கார வச்சுருக்கிறாரு. அவங்க அப்பா, நீ போயிட்டு சம்பளம் வாங்கிட்ட, துட்டு வாங்கிட்ட, நல்லா ஊத்துக்கின்னு வராது அப்படின்னு சொன்னாராம். அவங்க அப்பாவுக்கே சந்தேகம் மாறினது. அல்லேலூயா. சாட்சியா கர்த்தர் வைத்திருக்கிறாருங்க. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. சில பேர் இந்த கையில பணம் வந்த உடனே குடிய விட முடியல. இந்த கையில திருவிருந்து எடுக்கிறாங்க, அதே கையில குடிக்கிறாங்க. இந்த கையில திருவிருந்து எடுக்கிறாங்க, அதே கையில சிகரெட் பிடிக்கிறாங்க. இந்த கையில திருவிருந்து எடுக்கிறாங்க, அதே கையில லஞ்சம் வாங்குறாங்க. இந்த கையில திருவிருந்து எடுக்கிறாங்க, இதே கையில குற்ற செயல்கள் செய்கிறாங்க. அல்லேலூயா. தவறு தாங்க. இந்த கை இடலா இருந்தா வெட்டி போடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி வெட்டி போட்டா இன்னைக்கு நிறைய பேர்ல யாருக்குமே கை கால் இருக்காது. மனுஷன் எவன் இருக்க மாட்டான். அதான உண்மை. இந்த கை பாவம் செய்யறதா கையை வெட்டி போட சொல்றாரு. ஏன்னா நீ ஒத்த கைனா, நீ 2 கையோட நரகம் போறதை காட்டிலும் ஒத்த கைனா நீ பரலோகம் வந்துடலாம். அப்ப யாருக்காரு 2 கை கால் இருக்காது, கண் இருக்காது. பார்க்குற பார்வையில பாவம், செய்கிற பாவம், நடக்கிற காலில் பாவம், அது இருதயத்தில் நினைக்கிற எண்ணம் பாவம். அப்ப என்ன ஆகுது? மனுஷன் இந்த இருதயத்தில், இந்த பூமியில வாழவே முடியாது. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லேலூயா கரங்களில் ஆணிகள் கடாவப்பட்ட ரத்தம் சிந்தி அவர் உன்னை மீட்டு எடுத்திருக்கிறார். நீ உனக்காக ரத்தம் சிந்தின அந்த கரங்களை பார்க்கும் பொழுது அல்லேலூயா யாருக்கும் குடிக்க தோணாதுங்க. சில பேருக்கு ஆண்டவர் சில நேரத்துல சில பனிஷ்மெண்ட்டை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அதுல மனம் திரும்பிடணும். ஆமென். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சில சான்ஸ் கொடுப்பாரு. சில நேரத்தில் அது நல்லது. எதுக்காக தெரியுமா? மட்டாய் தண்டிக்கணும். இந்த பூமியில இப்போ நீ அந்த தண்டனை அனுபவிக்கலாம், நீ நரகத்துல போய் அந்த தண்டனை அனுபவிக்கணும். அதனால சில பேருக்கு நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும். இங்கேயே அந்த பனிஷ்மெண்ட்லாம் சில பேருக்கு ஆண்டவர் கொடுத்துறாரு. அவனை சரியாக்கி தகுதிப்படுத்தி தான் அவனை கொண்டு போகிறாரு. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? திமிருவாத காரனை பார்த்து சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்படுது, எழுந்து நட. அல்லேலூயா. அப்ப நீங்க அப்படிதான் செய்யணும். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாத, இனி ஜென்மத்துக்கும் பாவம் செய்யாத. அல்லேலூயா. ஆமென். அப்படின்னு போய் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்ப பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்தில் இருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. அப்ப உங்க பிள்ளைங்களை கர்த்தருடைய மகிமைக்கென்று படைத்திருக்கிறாருங்க. அப்ப உங்க பிள்ளைங்க ஒரு போதும் கெட்டு போவதில்லை. உன் கணவர் ஒரு போதும் கெட்டு போக மாட்டாரு. உன் மனைவி ஒரு போதும் கெட்டு போக மாட்டாங்க. உன் பிள்ளைங்க ஒரு போதும் கெட்டு போக மாட்டாங்க. நிச்சயம் கர்த்தர் ரட்சித்து கூட்டு கொண்டு வருவாரு. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? உங்க பிள்ளைகளை, உங்க கணவரை, உங்க மனைவிய யார் இருக்காங்களோ அப்படி கூட்டி கொண்டு வந்துடணும். உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா? ஆமென். கூட்டு போவீங்களே. அப்ப திருச்சபையை கூட்டு கொண்டு வரணும். கர்த்தர் அற்புதங்களை அவர் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும்
நான் தெரிந்து கொண்டேன் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. அல்லேலூயா, ஆமென். உங்களை ரட்சிப்பதற்கு அவரை தவிர வேற வழியே இல்லை. உங்களை சுகம் கொடுப்பதற்கு அவரை தவிர வேற யாருமே இல்லை. எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வாரு. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. உங்க வாழ்க்கையில் எந்த அந்நிய தேவர்களும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். சந்தேகமா இருக்கா உங்களுக்கு? என்னப்பா ஈசாக்கு, நீ ஆராதிக்கிற தேவன் யாரு? ஜீவனுள்ள தேவன். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் உனக்கு புதிய ஜீவனை கொடுப்பாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க கண்டுக்காதீங்க, விளையாட்டோம். ஆமென். வாசிங்க தொடர்ந்து. உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். நீங்க அல்லேலூயா, இப்ப சாட்சி சொன்னாங்க இல்லையா சகோதரி? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அதுக்காக தான் ரட்சித்தாராம். அப்ப உங்களை எல்லாரையும் சாட்சியாக கர்த்தர் வைக்க போகிறாரு. ஆமென். இந்த தேசத்துக்கு நீங்க தான் சாட்சி, இந்த தேசத்துக்கு நீங்க தான் அடையாளம், இந்த தேசத்துக்கு நீங்க தான் ஸ்டாரு, நான் தான் சூப்பர் ஸ்டாரு. இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். அல்லேலூயா. நீ உன் தேவன் யார் தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன். உன் தேவன் யாரு? ஆல்மைட்டி காட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் பாஸ்டர் ஆகி மைக் எடுக்கணும். அல்லேலூயா. சின்ன வயசுலயே நாங்க தேனாம்பேட்டில் இருக்கும்போது அங்கே ஒரு சிலுவை இருக்கும். அந்த சிலுவை பார்த்து குச்சியில சிலுவை செய்வேன் நான். அவன் இன்னைக்கு கத்திரி ஊழியக்காரனா இருக்கிறேன். இன்னைக்கு தம்பி மைக் எடுத்துருக்க பெரிய ஊழியக்காரனா கத்திர மாற்றுவார். ஆமென். அல்ல, நீங்க இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் நினைச்சுக்கிறீங்களா? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். என்னம்மா, என்ன சகோதரி, கரெக்டா? ஆமென். இருக்கிற வேலை காட்டிலும் இருக்கிறதுலே பெரிய பவர்ஃபுல் மேன் யார் தெரியுமா? ஊழியக்காரன் தான். பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் சரி, சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் சரி, ஊழியக்காரர்களுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. எசேக்கியேல் பிரான்சிஸ் ஒரு இருந்தார் ஊழியக்காரு. அவரு டாக்டர் படிச்சுட்டு டாக்டர் ஆகணும்னு நினைச்சாராம். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழிச்சாராம். அல்லேலூயா. ஊழியத்துக்கு அழிச்ச பிறகு என்ன பண்றது தெரியல, அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாராம். ஒரு நாள் மீட்டிங்ல எல்லாரும் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஜெபிக்க போனாராம். அப்ப அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து முட்டி போட்டு நிற்கிறாங்களாம். அல்லேலூயா. யாருன்னு பார்த்தா எல்லா டாக்டரா. அல்லேலூயா. அந்த டாக்டர்களா ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆமென் ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும், நீ விசுவாசத்தை அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் வார்த்தையை கரம் பண்ணுவாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 15 வசனத்தை பார்க்கிறோம். நான் உங்களை பரிசுத்தராக்கிய கர்த்தரும்
இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுதிராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவோ ஒரு திரி அணைகிறது போல் அவர்கள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். அந்த பெண் மட்டும் வாங்கிக்கங்க. அல்லேலூயா, ஆமென். இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல என்ன காரியம் நடந்துச்சோ, அல்லேலூயா, கர்த்தர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். உன் வாழ்க்கையில குடும்பத்துல என்னவனாலும் நடந்திருக்கலாம், அதை கொஞ்சம் நீ ஃபீல் பண்ணாத. யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. அல்லேலூயா. இது யாருன்னு சொன்ன டயலாகும் தெரியல, ஆனா கர்த்தர் சொல்றாரு, சந்தோஷமா இருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. அல்லேலூயா, ஆமென். 11 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டு ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு நாங்க போனோம். ஆமென். ரொம்ப தூரம், நாங்க போறதுக்கு 1 hour டிராவல் ஆகும். அல்லேலூயா, இருந்தாலும் முடிச்சிட்டு போயிடுறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்ற வாக்கு தத்துவம், ஆமென். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். எப்பொழுதுங்க கர்த்தர் உருவாக்கிட்டாரு, தோன்றிடுச்சு, உனக்கு ஆண்டவர் சாங்ஷன் பண்ணிட்டாரு, நீ பெற்றுக்கொண்டுட்ட, நீ பெற்றுக்கொண்டு தான் போக போற. அல்லேலூயா, ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும், வனாந்தரம் நினைக்காதீங்க, அதுல கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவா. ஆமென். ஒரு வழியே இல்லை, கர்த்தர் ஒரு புதிய வழியை கர்த்தர் உனக்காக கர்த்தர் உருவாக்கிட்டாரு. ஆமென். அது ஒருத்தரும் பெரிய என்ன மூட முடியாது, கேட்டு போட்டு மூட முடியாது, கல்லு போட்டு அடைக்க முடியாது, மரத்தை வெட்டி போட முடியாது, சத்ரு ஒன்னும் பண்ண முடியாது. உனக்குன்னு ஒரு புதிய லைஃபை கர்த்தர் உருவாக்கி வச்சுட்டாரு. ஆமென். அல்லேலூயா. பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர். ஆமென். உன் பழைய காயெல்லாம் கர்த்தர் அவ்வளவுதான், கர்த்தர் தூக்கிட்டார். ஆமென். நாட்டம் பிடிச்ச வாழ்க்கைலாம் கர்த்தர் தூக்கி போட்டாரு, ஒரு புதிய வாழ்க்கை நீ கர்த்தருக்கென்று ஒரு சுகந்த வாசனை. ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணி அவாந்திர வெளியில என்ன செய்யறாரா? ஆறுகளை உண்டாக்குகிறார். ஆமென். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. அல்லேலூயா. ஆமென். இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே எழுதி நிற்போமா? ஆமென். உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்க போகிறது. ஆமென். வனாந்தரம், அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வேளை ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். அப்ப கர்த்தருடைய ஜீவ நதி உனக்குள்ள பாய போகிறது. அந்த ஜீவ நதியில அல்லேலூயா விளைச்சலே இல்லையா,
அறுவடையே இல்லையா, கர்த்தர் விளைய செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. கண்ணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கண்ணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. ஒரு ஆரோக்கியம், ஒரு பரிசுத்தம் மேல வந்து இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க ஒரு ஜீவ நதி, ஜீவ நதி. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பும் தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பும் தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. இப்போது ஜீவ நதி என் பிள்ளைகள் மேல, ஆண்டவரே வந்திருக்க ஜனங்கள் மேல அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றுவீராக. பரலோகம் திறக்கப்படுகிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது. ஒரு ஜீவ நதி உனக்குள்ள பாய்கிறது, ஒரு ஆரோக்கியம் உன்மேல் வந்து இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு பரலோக சேனை உன்மேல் இறங்குகிறது. இப்பொழுது ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது, இப்பொழுது ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை. ஓ, அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். ஒரு ஜீவ நதி பாய்கிறது, ஆரோக்கியம் பாய்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம். ஓ ரபா பாபா பாபா ரகா தா 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 கலா தா 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 கபலா தரடலா. ஒரு உன்னத காற்று, ஒரு ரூவா காற்று உன்மேல் இறங்குகிறது. ஒரு பரிசுத்த காற்று உன் கட்டில கர்த்தர் உடைக்கிறார். உன் சாபங்கள் உடைக்கப்படுகிறது, உன் வியாதிகள் மறைகிறது. ஒரு புதிய பலன் இயேசுவின் நாமத்தினால பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தருவீராக. சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் உண்டாகட்டும். பலப்படுத்துங்க, நன்மையான காரியங்கள் செய்கிறார். பலப்படுத்துகிறார். இயேசு நாமத்தில் ஆமென், ஆமென்.